ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாதுர்ய காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். சாணூரன், முஷ்டிகன் மற்றும் பிற மல்லர்கள் கம்சன் மற்றும் அவரது சகோதரர்களை கொல்வது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, நந்த மன்னரின் மனம் அவர் துக்கத்தில் மூழ்கினார். அவர்களை கவனித்து பெண்களின் விருப்பங்களை நினைவில் கொண்டு எதிரிகளை கொல்ல தீர்மானித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவந்தமாக போரை ஆரம்பித்தார். சாணூரரை தன் கரங்களால் தூக்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வலுக்கட்டாயமாக திடீரென வானத்தில் வீசினார். அதே வழியில் திடீரென ஒரு காற்று ஒரு பறிக்கப்பட்ட தாமரையை பறக்கவிட்டது. அது ஒரு நட்சத்திரம் விழுந்தது போல் வானத்திலிருந்து முகம் குப்புற பூமியில் விழுந்தது. பின்னர் சாணூரல் எழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகுந்த பலத்துடன் குத்தினார். அந்த அடியால் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ச்சி அடையவில்லை. அவர் உடனடியாக சாணூரனை தூக்கி பூமியில் வீசினார். சாணூரனின் பற்கள் உடைந்தன. அந்த போதையில் இருந்த மல்யுத்த வீரர் அமைதி அடைந்தவள் எழுந்தாள். மைதிலி, அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் விறகை இரு கரங்களாலும் குத்தினாள். நரேஸ்வரர் பின்னர் பகவான் கிருஷ்ணரே 2 கரங்களையும் 2 கத்திகளையும் பிடித்து கம்சனின் முன் திருப்பத் தொடங்கினார். அதை கண்டவுடன் ஒரு குழந்தை தண்ணீர் குண்டை எரிந்தது போல் தரையில் அடித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த அடி சாணூர மல்லரின் தலையை வெடிக்கச் செய்தது. அரசன் அவன் இரத்தவாந்தி எடுத்து உடனடியாக இறந்து போனான். அதேபோல் வலிமை மிக்க மல்யுத்த வீரனான முஷ்டிகரின் காலை தனது முஷ்டியால் பிடித்து வானத்தில் சுழற்றி கருடன் ஒரு பாம்பை வீசுவது போல தரையில் வீசினார். முஷ்டிகன் வாயிலிருந்து இரத்தத்தை உமிழ்ந்து நேராக மரணத்தின் தொண்டைக்குள் சென்றான். குடகன் நெருங்கி வருவதை கண்ட வலிமைமிக்க பலதேவ சுவாமி தேவர்களின் அரசரான தேவேந்திரன் தனது இடியால் ஒரு மலையை நசுக்கியது போல ஒரே ஒரு குத்தினால் அவனை தாக்கினார். அரசனே கருடா, தனது கூர்மையான அலகால் ஒரு பாம்பை காயப்படுத்தியது போல் நந்தனின் மகன் நெருங்கி வந்த சால்கோவாவை உதைத்தான். பின்னர் தோஷகனை பிடித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு ஒற்றை அடியால் அவனை கிழித்து கம்சனின் மேடைக்கு முன்னால் ஒரு யானை ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை பறிப்பது போல வீசினார். இந்த மல்யுத்த வீரர்கள் அனைவரும் அரங்கில் வீசப்பட்டவுடன் இறந்து விழுந்தனர். மேலும் அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்படும் ஒளி நல்லொழுக்கம் உள்ளவர்களின் விழிகளுக்கு முன்பாக பகவானுடன் வைகுந்தத்தில் இணைந்தது. இவ்வாறு பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பல மல்யுத்த வீரர்கள் கொல்லப்பட்ட போது மீதமுள்ள மல்யுத்த வீரர்கள் பயந்து ஓடி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினர். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தாமரை போன்ற தனது நண்பர்களான கோப்பர்களை வரவழைத்து மாதவரானவர் அனைத்து மனிதர்களுக்கும் முன்பாக அவர்களுடன் மல்யுத்த விளையாட்டை தொடங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் கிரீடங்கள் மற்றும் காதணிகள் அணிந்து மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் அரங்கில் நடந்து செல்வதைக் கண்டு நகரவாசிகள் அனைவரும் ஆச்சரியம் கொண்டனர். கம்சனை தவிர மற்ற அனைவரின் வாக்கிலிருந்தும் வாழ்க, ஜெய்ஹோ என்ற முழக்கங்கள் வரத் தொடங்கின. எல்லா பக்கங்களிலிருந்தும் நன்றி தெரிவிக்கும் குரல்கள் கேட்கத் துவங்கின. தனது தோல்வியை கண்டு கம்சன் மிகவும் கோபமடைந்து வாத்தியங்களை நிறுத்த உத்தரவிட்டார். அதை கொடுத்தவுடன் அவர் நடுங்கிய குரலில் கூறினார். கம்சன் கூறினார், வசுதேவரின் மகன்கள் இருவரும் மோசமான புத்திசாலிகள் மற்றும் மோசமான எண்ணங்கள் கொண்டவர்கள். நீங்கள் இருவரையும் என் நகரத்திலிருந்து திடீரெனவும் விரைவாகவும் வெளியேற்றினீர்கள். பிரஜ மக்கள் அனைத்து செல்வங்களையும் நீங்கள் பறித்து சென்று தீய எண்ணம் கொண்ட நந்தனை திடீரென சிறையில் அடைத்தீர்கள். இன்று என் தீய எண்ணம் கொண்ட தந்தையின் தலையும் உக்ரசேனரின் துணிச்சலான மகனும் உடனடியாக அவர் வெட்டப்பட்டார். அதை வெட்டுங்கள். பூமியிலும் இங்கேயும் கூட விஷ்ணு யாதவர்கள் நீங்கள் எங்கு கண்டாலும் அவர்கள் அனைவரையும் கடவுள்களின் ஒரு பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் என்று கருதி கொல்லுங்கள். சார் இவ்வாறு பெருமை பேசிக் கொண்டிருக்கும் போது யதுவின் மகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திடீரென கோபத்தால் நிறைந்து அவரது மேடையில் குதித்தார். தனது மரணம் நெருங்கி வருவதை கண்ட கம்சன் உடனடியாக எழுந்து நின்றான். போதையில் இருந்த மன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திட்டி தனது வாளையும் பேரிகையையும் எடுத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது கேடயத்தையும் வாளையும் ஏந்தி
திடீரென கம்சனை தனது இரு கரங்களினாலும் பிடித்தார். பறவை கருடன் தனது அலகில் 2 பகுதிகளை ஒரு விஷப்பாம்பை அடக்குவது போல கம்சனின் வாயிலிருந்து வாள் விழுந்தது. கேசனும் பறந்து சென்றது. வலிமைமிக்க பலத்துடன் வலிமைமிக்க போர் வீரன் புண்டரீகன் என்ற அரவம் கருடனின் அலகிலிருந்து தப்பிப்பது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். அந்த 2 வலிமைமிக்க வீரர்களும் அந்த மேடையில் ஒருவரை ஒருவர் மிக வேகமாக மிதித்து மலை உச்சியில் 2 சிங்கங்கள் சண்டையிடுவது போல அழகாக தெரிந்தனர். கம்சன் பலத்துடன் குதித்து வானத்தில் 100 அடி உயரத்திற்கு சென்றார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் குதித்து ஒரு கழுகு வானத்தில் மற்றொரு கழுகை பிடித்தது போல் அவனை பிடித்தார். அந்த கொடூரமான அரக்கன் கம்சனை தனது கரங்களால் பிடித்து கொண்டு 3 உலகங்களிலும் வலிமையை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை சுற்றி சுழற்றத் தொடங்கினார். பின்னர் கோபத்தால் நிறைந்து கம்சனை வானத்திலிருந்து அந்த மேடையிலேயே வீசினார். மின்னல் காரணமாக ஒரு மரம் முறிவது போல மேடையின் தூண்கள் உடைந்தன. வானத்திலிருந்து கீழே விழும்போது இடி போன்ற கை கால்களை கொண்ட கம்சன் கூட திடீரென்று சிறிது கலக்கமடைந்து எழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சண்டையிடத் தொடங்கினார். கோவிந்தர் மீண்டும் அவரை தனது கரங்களால் தூக்கி மேடையில் வீசினார். மேலும் அவரது மார்பில் ஏறிய மாதவர் அவரது கிரீடத்தை அகற்றினார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக அவரது தலைமுடியை பிடித்து மேடையிலிருந்து கீழே வீசினார். யாரோ ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு கனமான பாறையை கீழே போட்டது போல பின்னர் அனைத்திற்கும் அடித்தளமாக இருந்த எல்லையற்ற சக்தி வாய்ந்த நித்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மிகுந்த பலத்துடன் அவர் மீது குதித்தார். அரசரே, அவர்கள் இருவரும் விழுந்ததால் அங்கே தரை திடீரென்று ஒரு தட்டு போல ஆழமாகி பூமி 2 மணி நேரம் நடுங்கிக் கொண்டே இருந்தது. மனிதர்களின் கடவுளே, இறந்த யானையை சிங்கம் இழுத்துச் செல்வது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இறந்த போஜராஜரின் உடலை அனைவருக்கும் முன்பாக தரையில் இழுத்தார். மனிதர்களின் கடவுளே, அந்த நேரத்தில் இங்கும் அங்கும் ஓடும் மன்னர்களின் கூக்குரல்கள் கேட்டன. வலிமைமிக்க கம்சன் பகை உணர்வுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி ஒரு புழு அந்து பூச்சியை நினைத்து அந்து பூச்சியின் வடிவத்தை எடுப்பது போல தனது சாயலை அடைந்தார். கம்சன் விழுந்ததை கண்டு அவரது 8 வலிமைமிக்க சகோதரர்களான சுகுத், சிருஷ்டி, நயக்ரோதா, துஸ்திமான், ராஷ்டபாலக், சுனாமா, கங்கா மற்றும் சங்கா உதடுகள் கோபத்தால் நடுங்கி தோள்கள் மற்றும் வாள்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தாக்கினர். அவர்கள் வருவதை கண்ட ரோஹிணியின் மைந்தனான பலராம சுவாமி கரத்தில் ஒரு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு மான்களை கண்டதும் ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போல அவர்களுக்கு அருகில் கர்ஜித்தார். மிதிலேஸ்வரரே, அந்த கர்ஜனையே அவர்களை மிகவும் பயத்தில் ஆழ்த்தியது. ஒரு குச்சியால் அடிக்கும் போது மாம்பழங்கள் விழுவது போல அவர்களின் ஆயுதங்கள் கரங்களிலிருந்து விழுந்தன. பின்னர் நிராயுதபாணியாக இருந்தாலும் அந்த வலிமைமிக்க மன்னர்கள் பலராம சுவாமியை எல்லா பக்கங்களிலிருந்தும் தங்கள் குத்துக்களால் அடிக்கத் தொடங்கினர். ஒரு யானை அதன் தும்பிக்கையால் ஒரு மலையை இங்கேயும் அங்கேயும் அடிப்பது போல பலராம சுவாமி சிருஷ்டி மற்றும் சுனாமாவை ஒரு சுத்தியலால் கொன்றார். நேக்ரோதனை தனது கரங்களின் வேகத்தால் வீழ்த்தினார். கடுவை தனது இடது கரத்தினால் கொன்றார். மாதவன் தனது இடது பாதங்களால் சங்கன், சுகுத் மற்றும் துஷ்டிமானை நசுக்கி தனது வலது பாதத்தின் அடியால் ஆளுநரை மரணத்தின் கன்னங்களுக்கு அனுப்பினார். இவ்வாறு புயலால் வேரோடு சாய்ந்த மரங்களைப் போல 8 வீரர்களும் திடீரென தரையில் விழுந்தனர். விதேகராஜரே, அவர்களின் ஒளி இறைவனால் உறிஞ்சப்பட்டது. தேவர்களின் எக்காலங்கள் முழங்கத் தொடங்கின. அந்த நேரத்தில் சுற்றிலும் ஆரவாரம் எழுந்தது. தேவர்கள் உடனடியாக நந்தவனத்தின் மலர்களை பொழிந்தனர். வித்யாதரிகள் மற்றும் கந்தர்வ பெண்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடத் தொடங்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அனைத்து கந்தர்வர்கள் அனைவரும் இறைவனை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். பிரம்மதேவரும் மற்ற கடவுள்களும் முனிவர்களும் சித்தர்களும் விமானங்களில் இறைவனை காண வந்தனர். அவர் வேத மந்திரங்களை ஓதி தனது சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் தனது தெய்வீக குரல்களால்
துதிக்கத் தொடங்கினர். இதன் பிறகு கம்சனின் இருப்பை அடைந்த அரசியர்கள் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து தங்கள் கரங்களால் மார்பில் அடித்துக்கொண்டு தாங்கள் அடைந்த வைதவியத்தை குறித்து துக்கத்துடன் புலம்பத் தொடங்கினர். அந்த பெண்கள், பகவானே, போர் வீரரே, வலிமைமிக்க வீரரே, எங்கே சென்றீர்கள்? நீங்கள் 3 உலகங்களையும் வென்றவர், தெய்வங்களால் கூட வெல்ல இயலாத ஒரு வீரன். உங்கள் சகோதரியின் பிறந்த குழந்தைகளை இரக்கமின்றி கொன்றீர்கள். மேலும் 10 தினங்களுக்கு குறைவான மற்றும் அதற்கு மேற்பட்ட பிற குழந்தைகளையும் வலுக்கட்டாயமாக கொன்றீர்கள். அந்த கொடிய பாவத்தின் காரணமாக நீங்கள் இந்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றனர். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, அனைத்து உயிரினங்களின் பாதுகாவலரான முழுமுதற் கடவுள் இவ்வாறு விழிநீர் நிறைந்த முகங்களை கொண்ட கோபிகைகள் மற்றும் துன்பப்பட்ட அரசரின் மனைவிகளுக்கு பொறுமையை கொடுத்தார். யமுனை நதிக்கரையில் உலக பாதுகாவலரான முழுமுதற் கடவுள் நறுமணமிக்க சந்தன குழம்பால் நிரப்பப்பட்ட கல்லறைகளை செய்து இறந்த மாமன்களுக்கு ஆழ்நிலை சடங்குகளை செய்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் வடமதுரை காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் உருவான கம்சவதம் என்ற 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.